சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். Hola! Vacation to Vietnam starts from rupees 39,999 only. GT Holidays. இந்த கதை யோகி பாபு அவர்களை தேர்ந்தெடுத்ததா இல்லை நீங்கள் அவரை யோசிச்சு தான் எழுது? ஓரளவு ஐடியா கிடைச்ச போது நான் வந்து வச்சுருந்தேன். ஆனால் யோகி பாபு அவர்கிட்ட தான் நான் முதல்ல கதை சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சார் நம்ம பண்ணுவோம் அப்படின்ன பிறகு அதுக்கப்புறம் உட்காந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதும் போது அவரை தான் நான் நினைச்சு எழுதினேன். இந்து முஸ்லீம் 2 பேரும் அடிச்சு தனி நாடா பிரியலன்னா தோர எலி மருந்து குச்சிருவான் போல இருக்கு. நம்மை ரூல் பண்ணது பிரிட்டிஷ். அவங்க வந்து கொழும்பு, காக்கிநாடா இந்த இடங்கள்லாம் குண்டு போட்டாங்க. அடுத்து சென்னை தான் போடணும் அப்படின்னு ஒரு 6 மாத காலம் வந்து சென்னையை மிரள வச்சாங்க. ஆனா இந்த வந்துருவோம் அந்த வந்துருவோம் மக்கள் பயத்துல ஊரை விட்டே வெளியேறிட்டாங்க. சென்னையில ஆளே கிடையாதுன்ற அளவுக்கு. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நடந்ததுன்னு இந்த சம்பவத்தை பத்தி கேள்விப்பட்ட பிறகு அதுல இருந்து ஆரம்பிச்சு. மற்ற ஷூட்டிங்லாம் என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை இருக்கும், அல்லது எப்பயாவது 1 மணி நேரம் பிரச்சனை இருக்கும். எங்களுக்கு இது ஃபுல் டைம் பிரச்சனை தான். எந்த ஒரு கதை எடுத்தாலும் எனக்கும் அது பிடிக்கணும், எனக்கும் அது ஈர்ப்புடையதாக இருக்கணும். அப்போதான் வந்து நான் அதை ஆடியன்ஸுக்கு நான் கடத்த முடியும். இது வந்து ஓடிடி வந்த பிறகு எல்லாமே சுருங்கிடுச்சு. நம்ம மேக்கிங் விட்டுருங்க, இவங்க கம்ப்ளீட்டாக கொரியன் சீரீஸ், கொரியன் ஃபிலிம்ஸ் பார்க்குறாங்க, ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பார்க்குறாங்க, ஹிந்தி ஃபிலிம்ஸ் பார்க்குறாங்க. எல்லாத்துலேயுமே வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், வெரைட்டி ஆஃப் நேரேஷன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஒரு கதை, ஒரு அந்த ஸ்டோரி, அந்த பிளாட், இந்த விஷயங்கள்லாம் தோன்றுறது இல்லை சார் உங்களுக்கு? ஓகே, இந்த லைனை நம்ம ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சார் உங்களுக்கு அந்த தைரியம், அந்த விஷயம் எப்போ சார் தோன்றும்? இல்லை, அந்த லைன் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலே போதும். அது சொல்லி பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு சின்ன ஐடியாவில் தான் இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன ஐடியாவா அது வந்து சில ஐடியாவை வந்து நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக கூட எழுத முடியாத அளவுக்கு ரொம்ப சிறுசாக இருக்கும். பட் அதுக்குள்ளே அந்த மெட்டீரியல் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் போது அதை நம்ம நல்லாவே ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அது பெரிய விஷயம் கூட சமயத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். இது ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அதில் எஃபர்ட் போட்டு அதை கரெக்டாக எலாங்கேட் பண்ணுறோமோ, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன். அது அந்த மாதிரியான சின்ன தாட் ப்ராசஸில் தான் எல்லாமே தொடங்கும். அதில் நமக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் சொல்லும் இது வந்துடும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த போட்டோட அந்த லைன் எப்போ சார் உங்களுக்கு தோணுச்சு, எப்படி தோணுச்சு? முன்னால் சொன்ன மாதிரி என்னுடைய அந்த கொரோனா டைமில் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது மாதிரியான விஷயங்களை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது வந்து 18th செஞ்சுரியில் தொடங்கி அப்புறம் ஊவேசாவோட ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி அது பார்ப்போம் அப்படின்னு நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்ரீ கணேஷ் அண்ட் ஜெயராஜ் அப்படின்னு. அப்புறம் ராமானுஜன் பற்றி பயங்கரமாக ஒர்க் பண்ணோம். அவர் 1920s. ஸோ அப்படி பண்ணும்போது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் நிறைய அனலைஸ் பண்ணோம். அது வேற ஒரு ஓடிடி கண்டென்ட் அளவுக்கு நிறைய இருந்தது. ஸோ அப்போ நான் யதார்த்தமாக என்னுடைய நண்பர் வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சென்னையில் வந்து ஜப்பான் பாம்பு போட்ட காலங்களில் வந்து இங்கே இருக்க மீனவர்கள் சிலர் படகை எடுத்துகிட்டு நடுக்கடலில் போய் இருந்துட்டு எல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சோடனே வருவாங்கன்னு ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த தான் லைன் தான் எனக்கு ஹூக்கில். ஸோ அதுலேருந்து தான் இது வந்து அப்போ செகண்ட் வேர்ல்டு வார், இப்படி ஒரு போட்டு, இது எல்லாமே அப்படின்னு எனக்கு உருவாச்சு. இன் ஜென்ரலாக எனக்கு வந்து நாவல்களில் படித்தது, படங்களில் பார்த்தது, இதனால வந்து எனக்கு கடல் மேலே ஒரு பிரியம் இருந்தாலும் அந்த ஒன் லைன் இருக்குல்ல, ஒரு பிரச்சனையாகும் போது இவங்க படகுக்கு எதிர்த்து கடலுக்குள்ளே போயிட்டு திரும்ப மறுநாள் காலையில் தான் வருவாங்கன்னு, அது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஒருவேளை அங்கே அவங்க மாட்டிக்கிட்டா அப்படின்னு யோசிச்சது தான் இந்த கதை. சார், இப்போ அந்த ஜப்பானில் அங்கே போட்டதுக்கு இங்கே இந்தியர்களா? இல்லை, ஜப்பான் வந்து சென்னையில் வந்து குண்டு போட்டாங்க. ஓ, சென்னையில் குண்டு போட்டு அந்த சமயத்தில்? ஆமாம். ஓகே, அது வந்து செகண்ட் வேர்ல்டு வார்னு ஒரு ஹிஸ்ட்ரி. அதில் வந்து என்னென்னா அப்போ அந்த 6 வருஷ காலங்களில் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக ஜப்பான் இருக்குது. நம்மை ரூல் பண்ணது பிரிட்டிஷ். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து கொழும்பு, காக்கிநாடா இந்த இடங்கள்லாம் குண்டு போட்டாங்க. அடுத்து சென்னை தான் போடணும் அப்படின்னு ஒரு 6 மாத காலம் வந்து சென்னையை மிரள வச்சாங்க. வரவே இல்லை. ஆனால் இந்த வந்துருவோம் அந்த வந்துருவோம் மக்கள் பயத்தில் ஊரை விட்டே வெளியேறிட்டாங்க. சென்னையில் ஆளே கிடையாதுன்ற அளவுக்கு. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நடந்ததுன்னு இந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்ட பிறகு அதிலிருந்து ஆரம்பிச்சு. இதில் வந்துட்டு நிறைய உண்மை சம்பவங்கள்லாம் கூட இருக்கும். உண்மையாக இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கும்போது கற்பனையாக சில விஷயங்கள் நீங்கள் சினிமாக்காக ஆட் பண்ணியிருக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது இதெல்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு அந்த திமிங்கால மேட்டர்லாம் ரியலாக இருந்ததா, இல்லை அது சினிமாத்தனமாக பண்ணணும், இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதா? அப்படி இல்லை, சினிமாத்தனமோ ரியலோ அப்படிங்கிறத தாண்டி ஒரு கடல்னா வந்து அதில் தானே அது இருக்கும். இப்போ ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு சுறாவை காமிச்சிருந்தா வேணால் அதை நம்ம ஃபேண்டஸியாக என்ன வேணாலும் யோசிக்கலாம்.
ஒரு கடலுக்குள்ள காட்டுறது வந்து இயல்பு. நான் என்ன வேணாலும் காட்டலாமே, ஒரு ஆக்டோபஸ் காட்டலாம், ஒரு வேல் காட்டலாம், என்ன வேணாலும் காட்டலாம். ஸோ அப்படி ஒரு ஒரு அதுக்குள்ள இருக்க உண்மையை டேக் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டது தான் அது. மற்றபடி வலிந்து நான் ஒரு ஜாஸ் படம் பண்ணணும், பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்லாம் ஒன்றும் பண்ணல. இதுல ஒரு ஷூட்டிங்ல நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்லாம் என்னவா இருந்தது? ஒரு போட் இதுக்குள்ள இத்தனை காஸ்டிங் உட்கார வைக்கணும். ப்ராப்ளம் தான். ஏன்னா வந்து கடல் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கூட பரிச்சயம் இல்லாதது. ஸோ மற்ற ஷூட்டிங்லலாம் என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை இருக்கும், அல்லது எப்பயாவது 1 மணி நேரம் பிரச்சனை இருக்கும். எங்களுக்கு இது ஃபுல் டைம் பிரச்சனை தான். ஏன்னா வந்து கடல் நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. ஸோ அதுவும் வந்து ஓரளவு மினிமம் ஆழம்னாலும் 3 அடி 4 அடி ஆழம். ஸோ ஒரு 30 அடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து நிற்கும்போது அடிக்கிற காற்றுக்கு போட் ஒரு பக்கம் திரும்பும், கேமராமேன் ஒரு பக்கம் இருப்பார், எல்லாம் நல்லா நடிச்சிருப்பாங்க. பக்காவாக எடுத்து பார்த்தா கேமராவில் போய் பார்த்தோம்னா அதில் அப்படி போயிட்டு வந்திருக்கும் கேமரா, திரும்ப ரீடேக் ஆகணும். ஸோ மழை, காற்று, அப்புறம் அந்த வேவோட டென்சிட்டி, இது எல்லாமே மாற 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 ஏதோ கடலாக பார்த்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் எடுக்க முடியுன்றது தான் சிச்சுவேஷன் உண்மையிலே. பட் என்னென்னா அந்த கஷ்டத்தை நாங்கள் பழகிக்கிட்டு அதுக்குள்ளே எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு 3-4 நாளில் எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட எடுத்தோம். என்னென்ன இதில் நிறைய பேருக்கு நீச்சல் தெரியாது, வெளியில் வந்து மீனவர்கள்லாம் வெயிட் பண்ணுவாங்க, யாராவது விழுந்தா பிடிச்சிடலாம் அப்படின்னு. அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பலமுறை உள்ளே விழுந்திருக்கு, ஜிம்மி எல்லாம் உள்ளே சரிஞ்சிருக்கு. ஸோ என்னென்னா நம்ம இதை தான் எடுக்கணும்னு போன பிறகு அதுக்குண்டான டூல்ஸ் இருக்குல்ல. இப்போ எல்லாத்தையுமே ட்ரோனில் எடுக்க முடியாது. சில விஷயங்களை வந்து க்ளோஸ் எல்லாம் வந்து பக்கத்தில் வைக்கணும்னா இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். அதுவும் இங்கே இருக்கும் 2 அடிக்கு நான் சிங்கில் ஆடும். நம்ம கேமராமேன் ஒரு பக்கம் இருப்பார். அது அந்த மாதிரி வந்து இதோட மேக்கிங் வந்து கொஞ்சம் சிரமமானது. அதை முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு இந்த சென்ஸ் வந்து இது யார் பண்ணாலும் இப்படி தான் பண்ணியிருக்க முடியும். அதனுடைய ஆங்கிளில் நாங்களும் பண்ணோம். சார் இப்போ கடல் அப்படின்னா டு பி ஃப்ராங்க் நான் என்ன நினைச்சேன்னா, பொதுவாக இதற்கு முன்னாடி வந்து ஏதாவது கடல் சம்மந்தப்பட்ட சீன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல்ல எடுத்து கிரீன் மேட் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. நீங்க உண்மையாவே கடல்ல தான் ஃபுல்லாவே மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல்லாம் இந்த வேவ்ஸ் கிடைக்காது. ஓகே, இவ்வளவு ஒரு வேவ்ஸ் இருக்குல்ல. நீங்க வந்து ஹாலிவுட்லயே வந்து செட்டில் எடுத்தால் கூட அவங்க கம்ப்ரஸர்லாம் வச்சு அந்த வேவை வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக க்ரியேட் பண்ணி அது வந்து ஒரிஜினலாக நம்ம போய் எடுக்கிறத விட 10 மடங்கு செலவாகும். ஏன்னா அந்த ஒரிஜினல் டெக்ஸ்சர்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுறது ரொம்ப இருக்கிறதுலே கஷ்டம். இயற்கையை செட்டு போடுறது தான். ஸோ அவ்வளோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியாது. ஸ்விம்மிங் பூலை வேணால் எடுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பேட்ச் ஒர்க்கு, ஒரு சின்ன க்ளோஸ் எடுக்கலாம். மற்றபடி அதை ஒரு முழுநீள கடலாக காட்டுறதுன்றதெல்லாம் பயங்கர காஸ்ட்லி. அண்டு வந்து அதை விட வந்து அவ்வளோ வேரியேஷனை வந்து நம்மளுக்கு ஒரு ஒரிஜினல் கடல் கொடுக்கும். நீங்கள் மேபி க்ளோஸில் சில இடங்களில் கஷ்டப்பட்டுருக்கலாமே தவிர்த்து சில ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம வைக்கும்போது அதில் கிடைக்கிற பியூட்டி எல்லாம் நம்ம எத்தனை சிஜி கம்பெனி வந்தாலும் கொண்டு வர முடியாது. இல்லை, எனக்கு இது ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது, எனக்கு ரொம்ப கேட்கவே புதுசாக இருந்தது. நான் ஆக்சுவலாக நீங்கள் வேறு ஏதாவது டெக்னிக்கல் அந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி தான் போயிருப்பீங்கன்னு நினச்சி. பட் சும்மா எட்ஜஸ் பின்னால நிக்கிறவங்க அந்த மாதிரி இதெல்லாம் அழிக்கலாமே தவிர்த்து பொதுவா ஒரு ஒரிஜினல் கடலுடைய ஃபீலை வந்து செட்ல கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து நம்ம பட்ஜெட் மாதிரி 10 மடங்கு செலவாகும், 10 இல்லை 100 மடங்கு செலவாகும். ஏன்னா நீங்க வந்து அவ்வளோ ஆழத்துல இருக்கும்போது வர்ற அலை அதுக்கெல்லாமே வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு அறிவியல் காரணம் இருக்கும். நீங்க எந்த காற்று அடிக்கும் போது கடல்ல என்ன கைண்ட் ஆஃப் அலை வருது, டெக்ஸ்சரு, ஒரே நேரத்தில் 2 அலை வர்ற மாதிரி இருக்கும், ஒரு அலை மட்டுமே வரும், வெறுமனே தூங்கும் கடல். இப்படியான பல வேரியேஷன்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக செட்டில் கொண்டு வர முடியாது. சரி, இப்போது ஒரு டேரக்டராக வந்துட்டு ஒரு ஆக்டர்ஸை வச்சுட்டு ஒரு ஒர்க் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சில டைம் வந்துட்டு அந்த லைட்டையும் அங்கே இருக்கிற அந்த சவுண்ட்ஸ் அந்த காற்று அந்த இடங்களை வச்சு சீன் கொஞ்சம் எலிவேட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது வந்துட்டு ரொம்ப இருட்டாக இருக்கும், ஸோ இதுக்கு இந்த மாதிரியான ஒரு சீன் எடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஷூட் போனதுக்கப்புறம் இப்படி ஒரு அட்மாஸ்பியர், ஐ மீன் அந்த கடல் தூங்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரிலாம் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுச்சு? நிறைய இடங்கள் நாங்கள் மழை பெய்யணும்னு நினச்சப்ப மழை பெய்யும். அந்த சீக்வன்ஸ்லாம் மழை, இதுக்கு என்ன பண்ண போகிறோம், கடல்ல இருந்தே எடுத்து மழைன்னா உண்மையிலே மழை வந்தது எங்களுக்கு இங்கே நேரத்துக்கு. அண்டு இன்னொரு இதில் வந்து அவர் குதிச்சு போகணும், ஒரு பெரிய புயல் மாதிரி வரணும். உண்மையிலே அன்னைக்கு வந்து பயங்கரமாக அலையடிச்சு போட் அப்படி ஆடிச்சு. அதெல்லாமே ரியலிஸ்டிக்காக ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ சில நேரங்களில் நமக்கு சாதகமாக இருக்கும், பல நேரங்களில் பாதகமாகவும் இருக்கும். நம்ம முத நாள் ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருப்போம், சம்மந்தமே இல்லாமல் அடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் வெயில் பொழந்துரும், நம்ம அந்த பேலன்ஸை எடுக்கவே முடியாது. அதே லைட்டிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் 2-3 நாள்.
அது வரவே வராது. அந்த சீன் பேலன்ஸ்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இது இருக்கும். அப்புறம் என்னென்னா இது எல்லாமே ஒரு பேசுகிறதுக்கு தானே தவிர்த்து எல்லாத்துலேயுமே ஒரு கஷ்டம் இருக்கும். நம்ம ஸ்டுடியோவில் எடுத்தாலும், ஒரு லேண்டில் எடுத்தாலும், மவுண்டெயினில் எடுத்தாலும் கஷ்டம் இருக்கும். கடலில் எடுக்கிறதுல உள்ள கஷ்டங்கள் தான் நான் சொல்கிறது. நான் வந்து அப்படியே பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மீனிங் இல்லை. இந்த கஷ்டங்கள்லாம் இதில் இருக்குது. இந்த படம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, இப்போ நான் இந்த கதையை இவங்களை யோசிச்சு தான் எழுதினேன், இல்லை இந்த கதை இவங்களை தேர்ந்தெடுத்தது அப்படிம்பாங்க. இந்த கதை யோகி பாபு அவர்களை தேர்ந்தெடுத்ததா இல்லை நீங்கள் அவரை யோசிச்சு தான் எழுதுனீங்களா? இல்லை, எனக்கு நான் வந்து ஓரளவு ஐடியா கிடைச்ச போது நான் வந்து வச்சுருந்தேன். ஆனால் யோகி பாபு அவர்கிட்ட தான் நான் முதல்ல கதை சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் நம்ம பண்ணுவோம் அப்படின்ன பிறகு அதுக்கப்புறம் உட்காந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது அவரை தான் நான் நினச்சி எழுதினேன். ஆனால் நான் பொதுவாகவே வந்து ஸ்கிரிப்டை எழுதிட்டால் கூட ஆர்டிஸ்ட் உள்ளே வந்த பிறகு அவங்களுக்காக ஒரு தடவை ரீரைட் பண்ணுவேன். ஏன்னா அவங்கள நினச்சி எழுதும்போது அவங்களுடைய சில மூட்ஸ், சில விஷயங்கள் எல்லாமே அதுக்குள்ளே ஏறும்போது நல்ல இம்பேக்ட் இருக்கும். ஸோ நான் அவரை நினச்சி தான் எழுதினேன். அப்படி இல்லைன்னாலுமே அப்படி தான் எழுதியிருந்திருப்பேன். சார், இப்போ பொதுவாகவே அண்டர் யூட்டிலைஸ்டான ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாத்தையுமே நல்லா யூட்டிலைஸ் பண்ணது யாருன்னா உங்களை சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம்ல எம்எஸ் பாஸ்கரன், சாம்ஸ் அந்த காம்போவாக இருக்கட்டும், அவங்க திரும்ப இந்த படத்துக்குள்ளேயும் வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் இம்சியரசன்லையுமே அந்த மாதிரியான ஆர்டிஸ்டாக இருக்கட்டும். எப்படி இவங்ககிட்ட இந்த ஒர்க்கை வாங்கலாம், இவங்ககிட்ட இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டு? இல்லை, அவங்க வந்து நம்ம படங்களில் நடிக்கிற மாதிரி நிறைய படங்களில் நடிக்க தான் செய்கிறாங்க. எம்எஸ் பாஸ்கரோ மற்றவங்களும் பொதுவாக வந்து கௌரவ நடிகர்கள் அப்படின்ற அழைக்கப்படுற அவங்களால வந்து நிறைய எண்டை பார்க்க முடியும். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரியான கேரக்டர்கள் கொடுக்கும்போது நம்மளுக்கு வேலை ரொம்ப சுலபமாயிடும். நான் அதே மாதிரி நான் பல நேரங்களில் சில இடங்களில் வந்து புதுமுகங்களும் போடணும் அப்படின்னு நினைக்க தான் செய்வோம். ஸோ சில இடங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்டிஸ்ட் தேவைப்படும், சில இடங்களில் புதுமுகம் தேவைப்படும், சில இடங்களில் வந்து ரொம்ப பயிற்சி பெற்ற ஆட்கள் தேவைப்படும். அப்படி தான் நம்மளுக்கு தேவையை தவிர்த்து பர்பஸாக இப்படி போகணும்னு கிடையாது. ஆனால் அது எல்லாமே அப்படி அமைஞ்சது, அவ்வளோ. சரி, இப்போது உங்களோட படங்கள், கதைகள் இது எது எடுத்தாலுமே ஒரு ஒன்லைனாக சொல்லும் போதே அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. அதற்கு நீங்கள் எவ்வளோ மெனக்கெடுவீங்க அப்படின்றது நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, நான் முதல்ல பிடிச்ச மாதிரி சொன்ன மாதிரி தான். முதல்ல எந்த ஒரு கதையை எடுத்தாலும் எனக்கும் அது பிடிக்கணும், எனக்கும் அது ஈர்ப்புடையதாக இருக்கணும். அப்போ தான் வந்து நான் அதை ஆடியன்ஸுக்கு நான் கடத்த முடியும். ஸோ அப்போ எனக்கே வந்து சுவாரஸ்யம் கம்மியாக இருக்கும்போது அதை நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். அப்புறம் இன்னைக்கு வந்து ஓடிடி வந்த பிறகு எல்லாமே சுருங்கிருச்சு. நீங்கள் வந்து நம்ம மேக்கிங் விட்டுருங்க, இவங்க கம்ப்ளீட்டாக கொரியன் சீரீஸு, கொரியன் ஃபிலிம்ஸ் பார்க்குறாங்க, ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பார்க்குறாங்க, ஹிந்தி ஃபிலிம்ஸ் பார்க்குறாங்க. எல்லாத்துலேயுமே வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸு, வெரைட்டி ஆஃப் நேரேஷன். அதாவது தன்னை அறியாமலே அவங்க சப்கான்சியஸில் வந்து ஒரு உயர்தர சினிமா ரசனையாளர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளும் வந்து அதுக்கு ஈக்குவலாக காம்படிட் பண்ணி சம்திங், அதை வித்தியாசம்னு சொல்ல முடியாது, இன்ட்ரெஸ்டிங்கான புது விஷயங்களை கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் எல்லாருமே இருக்கும். ஸோ அப்போ ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் அப்படின்னா அதை எவ்வளவு சுவாரஸ்யமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான். சார், இப்போ உங்கள் படங்களில் வந்துட்டு ரொம்ப உன்னிப்பாக ரொம்ப கவனித்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதமான சட்டையர்ஸ், அது பொலிட்டிக்கல் சட்டையர்ஸாக இருக்கட்டும், ஈஸ்டர் எக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப போகிற போக்கில் அப்படி ஓரமாக எங்கேயாவது வச்சுட்டு போயிடுறீங்க. இது எல்லாத்தையுமே ஒரு வெளிப்படை நான் இதை பண்ணியிருக்கேன், இதை நான் வெளியே நல்லாவே காட்டலாமே அப்படின்னு நினைக்காம மக்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓரமாக வச்சுட்டு போகிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, சட்டையருடைய பண்பே அதுதான். அதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது. அது நீங்கள் சில நேரங்களில் வந்து முதல் தடவை பார்க்கும்போது சிலருக்கு புரியும், சிலருக்கு ரெண்டாவது தடவை பார்க்கும்போது புரியும். ஆனால் அதை வந்து இயல்பாக, அதாவது நம்ம இயல்பு வாழ்க்கையிலேயே வந்து சட்டையர் இருக்குது. நம்ம பல நேரங்களில் அதை கவனிக்கிறது இல்லை, சில நேரங்களில் அதை கவனிப்போம். ஸோ சில நேரங்களில் சில சட்டையரை ரொம்ப ஓப்பனாக சொல்லலாம், சில விஷயங்களை பின்னணியில் வைப்போம். ஸோ அது வந்து ஒரு ட்ராமா, அவ்வளோதான். அதை வந்து நான் பர்பஸாக சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னெலாம் கிடையாது. சரி, இதுக்கு இந்த அளவு போதும். என்றைக்கும் சில இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்செல்லாம் சிலர் பார்த்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதெல்லாமே நம்மளுக்கே சந்தோஷமாக இருக்கும். பட் நான் அந்த லெவலுக்கு தான் வச்சேன். எனக்கு இப்படி நான் பண்ணிட்டேன் பாருன்னு சொல்கிறதுக்காக நான் வைக்கலை, அதனால நானும் காட்ட விரும்பலை, அவ்வளோதான். பட் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மெனக்கடல் இருக்கும்ல. ஏன்னா இப்போ எறும்புக்கோட்டை முரட்டு சிங்கம்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள் அந்த மாதிரியான சட்டையர்ஸ் இருக்கும். அதில் இருக்க ஒவ்வொரு டைலாக் பார்த்தீங்கன்னாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் அவர் எப்படி யோசிச்சு உட்காந்து எழுதியிருப்பாரு. இதே அவர் வந்துட்டு போகிற போக்கில் ஒரு 10-20 இடத்துல அந்த படத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மெனக்கல் பட்டிருக்குமே, இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி. அது வெளிச்சம் போடும்போது அது ரொம்ப ஃபோக்கஸ் ஆயிரும், கதை மிஸ் ஆயிரும். ஓகே. பொதுவாக வந்து சட்டையர்ன்றதே வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் இலைமறை காயாக இருக்கிறது தான். அதுக்கு இப்போ அதுதான் சட்டையர். இப்போ நான் உங்களை கிண்டல் அடிக்கிறேன் அப்படின்னா உங்களை மாதிரி உட்காந்து அப்படி பண்ணணும். ஆனால் அது பார்க்கும்போது இவரை சொல்கிறோமோன்றதுக்குள்ளே அது மறைஞ்சிட்டால்தான் அது சட்டையர். நான் உங்களை மாதிரியே இருந்து உங்களையே கிண்டல் அடித்த உங்களை வெறுப்பேற்றுறதல்ல சட்டையர்.
ஸோ அப்போ வந்து அதை ஒரு அளவோட காமிச்சிட்டு அப்படி வெளியில் வந்துடலாம். அது அப்படி காமிக்கும் போது தான் அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு புதிர் மாதிரி அவங்க தேடி உன்னை கண்டுபிடிக்கும் போது அதில் இருக்க சுவாரஸ்யம் இன்னும் இதை விட நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்க கண்டுபிடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். கண்டிப்பாக சில பேர் எல்லாம் கண்டே பிடிக்க மாட்டாங்க. அதை பற்றியும் பிரச்சனை இல்லை. சில நேரங்களில் ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் சொல்லுவாங்க. வாட் எவர் இட் இஸ், அது வந்து நான் சொல்ல வந்த கதைக்களமே கிடையாது. அது வந்து கதைக்களத்தின் பின்புலம். ஸோ நான் வந்து ஃப்ரண்ட்டில் நான் ஒரு கதை சொல்கிறேன், பின்புலத்தில் எனக்கு இந்த மாதிரி தோன்றதை அங்கங்கே வைப்பேன். ஒருவேளை நீங்கள் வந்து எந்த சட்டையருமே புரியலைனாலுமே முன்னால் இருக்க கதை தெளிவாக நீரோட்டம் மாதிரி கிளீனாக இருக்கும். அதுதானே ஒரு ஆடியன்ஸுக்கு தேவை. சார் இப்போ இந்த போட் படம் பார்க்கும்போது ஓகே இது பட்ஜெட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த பட்ஜெட் ஹேண்ட்லிங் இதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? படம் பிரம்மாண்டமாக தெரியுது, அதோட பட்ஜெட்டும் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் யோசிக்கும் போது இல்லை பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் சமீபத்தில் வில்லியம்ஸ் அவர்களை வந்துட்டு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன், இம்சேரசன் அவர்களோட படத்தோட சினிமாட்டோகிராஃபர். அவர்கிட்ட இம்சேரசன் படத்தோட பட்ஜெட்டை நான் கேட்டிருந்தேன், அந்த செட்டெல்லாம் எப்படி போட்டிங்க அப்படிங்கும் போது ஒரு 5 கோடிக்குள்ளே தான் ஏதோ ஒரு பட்ஜெட் சொன்னார். அதுவும் சரி, இரும்பு கோட்டை முரட்டு சிங்கமும் சரி மிக பிரம்மாண்டமாக இருக்க மாதிரி இருக்குது, அதுவும் பட்ஜெட் கம்மி தான். எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறீங்க? படம் பிரம்மாண்டமாக தெரியுது, ஆனால் பட்ஜெட் வந்துட்டு இப்படி கம்மியாக. இது வந்து சினிமாவோட கிராஃப்ட், இது ஒரு டைரக்டரோட கடமை. ஏன்னா ஆடியன்ஸுக்கு தெரிகிறதை விட 3ல் 1 பங்குல கூட ஒரு படத்தை உருவாக்கிட முடியும். பட் அதை என்னென்னா ஒரு பொய்யை எப்படி உண்மையாக காட்டுறோன்றதான ஃபில்மு. ஸோ ஒரு நல்ல நம்மளுக்கு டெக்னிக்கலி நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா இந்த மாதிரியான வேலைகளை எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக பண்ணலாம். இது நம்ம மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு எல்லா டைரக்டர்ஸும் எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸுமே பண்ணுது. ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் அவங்க வந்து நான் ஸ்பேஸ்க்கு போயிட்டு வர்றதெல்லாம் பண்ணுறாங்க. எத்தனை பேர் ராக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம், அது எல்லாமே ஒரு சிஜி. அது எந்த இடத்துல எவ்வளவு அளவில் கலந்தால் அந்த உண்மைத்தன்மையோடு இருக்கும், எந்த இடத்துல க்ளோஸ்அப் வைக்கணும், எந்த இடத்துல ஒய்டு போயிடலாம், இந்த கால்குலேஷன்லாம் வந்து ப்ரீ பிளானில் சரியாக இருந்தால் எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டான பட்ஜெட்டில் முடிக்க முடியும். பட் அந்த கதையை டிமாண்ட் பண்ணுற அடிப்படை பட்ஜெட் வேணும், இல்லாட்டி ஃபேக் ஆயிரும். அது ஃபேக் இல்லாத அளவுக்கு என்ன தேவையோ அதை நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். சார் இப்போது இந்த படத்தோட டீசர் நான் பார்க்கும்போது பொதுவாக ஒரு டேரக்டர் அப்படின்னா மிகப்பெரிய சக்ஸஸ் பார்த்த ஒரு படம், மிகப்பெரிய விமர்சன ரீதியாக வெற்றி பெற்ற படத்தை தான் போட்டு ஃப்ரம் த மேக்கர்ஸ் ஆஃப்னு போடுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஃப்ரம் த மேக்கர்ஸ் ஆஃப் புலி அண்ட் கசர தவிர அப்படின்னு சொல்லிட்டு போடுறது எதனால சார்? அப்படி நீங்கள் நினச்சது அப்படின்னா இல்லை, எனக்கு இதுதான் என்னுடைய முந்தைய 2 படங்கள், அதுதான் என்னுடைய அடையாளம். அதை நான் ஆத்மார்த்தமாகவும் ரொம்ப தெளிவாகவும் நேசிச்சும் தான் பண்ணோம். இது வந்து ஒரு பயணம். இதில் வந்து பெரிய அளவில் வெற்றியும் கிடைக்கும், அவரேஜாகவும் இருக்கும். அதுக்காக நின்று அதை யோசிச்சுட்டு இருக்கவும் முடியாது. அதை வந்து நம்ம எல்லா நேரத்திலும் வந்து ஒரு நல்ல வெற்றியை நோக்கி தான் ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டைரக்டர் 3 பேருமே பயணம் பண்ணுறோம். ஸோ அதனால எனக்கு வந்து அது 2மே என்னுடைய படங்கள், அதுதான் கடைசியாக வந்த படங்கள். அதை நினைவு, ஏன்னா கசடத்தபுரம் 1.5 வருஷத்துக்கு முன்னால் வந்தது, அதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் புலி வந்தது. 2மே என்னுடைய படங்கள் தானே, நான் வேற ஆள் படத்தை போடலையே. ஸோ அதனால எனக்கு அது என் படம், அதனால அது பெட்டர் அப்படின்னு தோணுச்சு, அவ்வளோதான். ஆக்சுவலாக அதனால தான் சார் கேட்டேன், பொதுவாக மற்றவங்கலாம் அப்படி செய்வாங்களே, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு. எனக்கு வந்து என்னுடைய கடைசி 2 படங்கள் அதுதான். அதை நான் ஐடென்டிஃபிகேஷனாக நான் அதை மதிக்கிறேன் அந்த படத்தை, அதனால நான் என்னுடைய ஐடியா அதை காட்டுறேன், அவ்வளோதான். ஒரு படம் ஒரு சின்ன கதையை வந்துட்டு மிகப்பெரிய கதையாக்கி 2.5 மணி நேரம் படமாக எடுக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆந்தாலஜியும் கூட பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது கசரத்த பிறகு 6 ஸ்டோரி, ஐயோ இது இந்த ஒரு ஸ்டோரி வந்துட்டு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு இதாக இருக்கு, ஏன் இதில் வந்துட்டு சுருக்கி நம்ம இதை மட்டும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணுச்சு. அது வந்து இன்னும் சொல்ல போனால் வெங்கட் பிரபு நானும் பேசும்போது இந்த 6 கதைகளையுமே 6 படமாக பண்ணுவோம் அப்படின்னு பேசணும். ஏன்னா அதுக்குண்டான டென்ஸோட இருக்கும். ஸோ அது வந்து ஹைப்பர் லிங்கும் இல்லாமல் ஆந்தாலஜியும் இல்லாத ஒரு நியூ வெர்ஷனாக அதை பண்ணியிருந்தோம். அது ஆனால் ஏதோ ஒரு குறியீடுக்காக அது ஒன்று ஆந்தாலஜின்பாங்க அல்லது ஹைப்பர் லிங்க்ன்பாங்க, வாட் எவர் இட் இஸ், அது அவங்க பாடு. பட் எங்களுக்கு அதை வந்து பின்னால் ஏதாவது ஒவ்வொரு கதையும் தனித்தனியாக படமாக கூட எடுக்கலாம் அப்படின்னு ஒன்று இருந்தது. கால சூழல்லாம் அமைஞ்சதுன்னா அது நடக்கலாம். உங்களோட ஃபில்மோகிராஃபியில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்த்த படம் எல்லாமே இம்சேரசனாக இருக்கட்டும், இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கமாக இருக்கட்டும், எல்லாமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும் படம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு நிமிஷமும் மாறும்போது அடுத்தடுத்த கதைகள் சின்ன விஷயங்கள்லாம் மாறுது. ஸோ சில விஷயங்கள் ரிப்பீட்டடாக தான் வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் ரிப்பீட்டடாக வர்றதும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை எப்படி எழுதும் போது உங்களுக்கு கன்வின்ஸ் ஆச்சு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி? இல்லை, அதெல்லாமே ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுற ப்ராசஸ் தான். ஒரே சம்பவத்தை முதல்ல 3 எழுதணும், அது என்னென்னன்றதை ப்ராசஸ் பண்ணி அப்புறம் எடுத்து உள்ளே அடுக்கி, அதாவது சில கதையை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக எழுதலாம், சில கதையை வந்து ரிவர்ஸ்லேயோ ஃபார்முலாலேயோ எழுத வேண்டிய கட்டாயம் இருக்கும்.
ரொம்ப டீட்டெயில் இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து போகிற போக்கில் அப்படியே எழுத முடியாது. அதுக்குள்ளே இருக்க சம்பவங்களே தனித்தனியாக பிரித்து எழுதி அடுக்கி அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றா கோர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் எனக்கு அந்த படம் வந்து ரோசமானில் தொடங்கி ரன் லோலா ரன் இதோட இன்ஸ்பிரேஷன் தான் அந்த படம். ஸோ நான் அதுலேயே கடைசியில் போட்டிருப்பேன் விருமாண்டி, ரோசமான் எல்லாமே. ஸோ அந்த அதில் ஆனால் அந்த கதைகளில் சொல்லப்படாத வேற ஒரு நேரேஷன் தான் இந்த கதையில் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து நடக்கிற மாற்றத்தை வந்து நம்ம யோசித்து பார்த்தோம்னா இன்னும் யோசிச்சா தெரியும். ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் தாமதப்படுத்தி அங்கே போயிருப்போம், அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அப்போ தான் தெரியும் இந்த 10 செகண்ட் நான் லேட்டாக போனதுனால நான் சேவ் ஆகிட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதையவே ஒரு கதையாக மாற்றினா எப்படி இருக்குன்னு சொல்லி பண்ணது தான் அந்த கதை. அது அந்த சமயத்தில் வந்து அவர் அருள்நிதிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நண்பர். அவர் தான் வந்து சார் இதை உடனே பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமா அதை பண்ணோம். ரொம்ப எனக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இப்போ விக்டிம் வந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொட்டைப்பாக்கு வத்தலும் மொட்டை மாடி சித்திரம்னு ஒன்று இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த கதையும் இது மாதிரியான ஒரு சில நேரங்களில் நம்ம ரொம்ப லைக் பண்ணி பண்ணுவோம். அது வந்து அதுக்கு வேற ஒரு டைமென்ஷன் கிடைக்கும். அதுவும் அப்படிதான். ரொம்ப சிம்பிளாக பண்ணார், ஒரு ஷார்ட் ஃபில்மாக பண்ணலான்னு. பட் அந்த 1/2 மணி நேரத்திற்கு அது வேற ஒரு டைமென்ஷனில் இருக்கு. அந்த பொதுவாக எல்லா படங்களுக்குமே உங்களுக்கு இந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங் இந்த விஷயங்கள்லாம் வைக்கிறீங்க. தென் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த சென்டர் சொல்லுவாங்கள்ல, சார் இப்போ இந்த கதை வந்துட்டு சி சென்டர் வர போய் சேராது சார், ஏ சென்டரோட நின்றும் அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்லலாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் இல்லை, ஆடியன்ஸை மதிச்சு இந்த விஷயங்கள் ஆடியன்ஸ்க்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸை ரொம்ப ஜீனியஸாகவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ஏன் அப்படி பார்க்கல? சி சென்டருக்கு இதெல்லாம் போய் சேரணும், அதனால நான் சிம்பிளாக எடுக்கிறேன். எல்லாத்துலேயுமே எந்த ஜானர் வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸ்லையுமே ஏ சென்டரில் ஓடாத சப்ஜெக்ட் இருக்குது, சி சென்டரில் ஓடாத சப்ஜெக்ட் இருக்குது. அப்புறம் யாருக்கு சி சென்டருக்கே பிடிக்காத சப்ஜெக்ட் ஒன்று வந்து நல்ல ப்ரெசன்டேஷனில் சி சென்டரில் ஓடவும் செஞ்சுருக்கு. ஸோ அதனால எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே ஏபிசின்னு பிரிவே கிடையாது. அதை நாம் கொடுக்குற ப்ரெசன்டேஷனில் தான் அது பிரியும். நீங்கள் வந்து அதை வந்து நல்ல கமர்ஷியல் வயபிலிட்டியில் நல்ல பிரமாதமாக ஒரு நேரேஷன் கொடுத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கம்ப் மாதிரி உட்காந்து பேசிகிட்டே இருக்க படத்தை கூட ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ண முடியும். ஸோ அது நம்ம கையில் தான் இருக்குது, ஒரு கிரியேட்டர் கையில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு அட்டித்தட்டியான போலீஸ் கதையை கூட நீங்கள் வந்து ஏ சென்டர் கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்லோவாக எடுக்க முடியும். அது நம்மளுடைய ப்ரெசன்டேஷனில் தானே இருக்குது. ஸோ அப்போ எனக்கு வந்து அந்த சப்ஜெக்டில் வேரியேஷனே கிடையாது. இது சி சென்டருக்கு போகுமா, ஏ சென்டருக்கு போகுமா. ஆனால் ஆல்வேஸ் நம்ம நினைக்கிறது, நான் வந்து ஃபேண்டசி காமெடி அப்படின்லாம் யோசிக்கிறது ஃபேமிலியில் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் அதை கடந்து வந்திருக்கிறதுனால. ஸோ ரெண்டாவது, நான் எந்த ஒரு சப்ஜெக்டையுமே பிகினிங்லேருந்து எடுத்துகிட்டு போகிறேன்னா இது எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு தான். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி தான் பண்ணுவோம். அதில் சம்டைம்ஸ் சில ஃப்ளோ ஆகலாம், சிலர் வந்து ஸ்டைலிங்காக அதை மாற்றிக்கலாம். எனக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. எனக்கு எல்லா சென்டருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் எப்பயும் எடுக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணமும். சரி, இப்போ பொதுவாக ஒவ்வொரு டேரக்டருக்குமே ஒரு தாட் ப்ராசஸ் வியூஸ் இருக்கும்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளேனா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்கள் ஒரு ஐடியானா எதுவும் இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் ஒரு கதையை எடுத்து இதை சுவாரஸ்யமாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதனுடைய போக்கில் சில சம்பவங்கள் நடக்கும், சில நிகழ்வுகள் அது நம்மை மீறினது. சில நேரங்களில் இன்ஸ்டிங்க்டில் நடக்கும், சில நேரங்களில் நம்ம கூட இருக்கவங்க கேட்குற கொஸ்டின்னால நடக்கும், சில சமயங்களில் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு திரும்ப எடுத்து பார்த்து திரும்ப நம்ம பண்ணுற கரெக்ஷன்ஸில் நடக்கும். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் அது வந்து ஒரு ஃபில்ம் மேக்கருடைய ட்ராவலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பேட்டர்ன் இருக்கும். சிலர் வந்து தனிமையில் உட்காந்தே அதை கொண்டு வந்துடுவாங்க, சிலர் வந்து 10 பேர் உட்காந்தா தான் கொண்டு வர முடியும். அந்த மாதிரி எனக்கு ஒரு பேட்டர்ன் அதில் தான் போகிறேன். சார் ரொம்ப ரொம்ப யதார்த்தமான பதிலும் கூட இது. தென் இப்போ ஒவ்வொரு டேரக்டருக்குமே அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும்ல, இவரோட பேட்டர்ன் இதுதான், அவரோட இது மக்கள் முடிவு செஞ்சுக்கிறதா, இல்லை மக்கள் நம்மளை இப்படி நினைக்கிறாங்க அதனால நம்ம இப்படி ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டேரக்டர்ஸ் அப்படி ஆயிடுறதா? ரெண்டும் கலந்தது தான். இங்கே வந்து எல்லாத்துலேயுமே ஒரு பிராண்டிங் இருக்குது. நீங்கள் அதை வந்து பிஸ்னஸில் தொடங்கி நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே உங்களால் வந்து நீங்கள் 2 தடவை ஒரு சிக்கலான கணக்கை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அது வந்தாலே இவர்கிட்ட கொடுன்றுவாங்க, அவர் தான் அதில் நல்லா அப்படின்னு இல்லை. அவர் 2 தடவை தான் பண்ணியிருப்பார். அது கடைசியில் வந்து அவர் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரியான சிக்கலான கேஸையே டீல் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய பார்க்கலாம். சில ரைட்டர் வந்து நல்லா எழுதுறாங்கன்றதுக்கு அவங்கள கடைசி வரைக்கும் ரைட்டர் ஆக்கிடுவாங்க. ஸோ இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயுமே இருக்குது, அது சினிமாவிலையும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு முதல் 2-3 படங்கள்லேயே உங்களுக்கு ஒரு பிராண்ட் குத்தி அதை வந்து அனுப்பிடுவாங்க. பட் சம்டைம்ஸ் நம்ம சின்சியராக தெளிவாக ஃபில்ம் மேக்கிங்காக மட்டும் இருந்தோம்னா அதை கடக்க முடியும். அதை கடந்த இயக்குனர்கள் நிறைய பேர் இருக்காங்க, தமிழ், மலையாளம், ஹாலிவுட்லேயும் இருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஒரு ஃப்ரேமிங்குள்ளே அடங்கிடுவோம்.
அப்புறம் அந்த ஃப்ரேமிங், ஏன்னா இது வந்து பரந்த உலகம். நீங்க ஒரு ஃப்ரேம்குள்ள அடக்குனாலும் அந்த ஃப்ரேம்குள்ள 1000 ஆப்ஷன் இருக்கும். அதனால அது ஈஸியா அதுலயே சர்வைவல் ஆயிருக்கும் எல்லாருமே. அதான் உண்மை. சார் இப்போ பொதுவா இப்ப சினிமா பார்த்தோம்னா இந்த டேரக்டர் மாதிரி இந்த டேரக்டர் இந்த ஹீரோ மாதிரி அடுத்து இவர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல சார், டைப் காஸ்டிங் அப்படின்ற. என்னை பொறுத்த வரைக்கும் சிம்புதேவன் அப்படிங்கிறவர் ரொம்ப யூனிக்கா தெரிகிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க குருவா யாரையாவது கருதுறீங்களா? இவர் எனக்கு குரு, நான் இவரோட படங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆவேன் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? இல்ல, நான் எனக்கு ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் எனக்கு எல்லா ஃபில்ம் மேக்கருமே, நல்ல ஃபில்ம் எடுக்கிற எல்லாருமே நம்மளுக்கு குரு. நான் என்னுடைய இதுல, ஏன்னா அதுல இருந்து நம்ம ஸ்டடி பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து நான் ஹிட்ச்காக்கோட பல ஃபிலிம்ஸ் ஆகட்டும், லாரன்ஸ் ஆஃப் அரேபியா ஆகட்டும், அதெல்லாம் இப்போ பார்த்தாலும் நான் முதல் தடவை பார்க்குற அதே சுவாரஸ்யத்தோட பார்ப்பேன். பட் ஈவன் தோ எனக்கு வந்து நிறைய ஒரு ஒரு ஃபில்ம் மேக்கரில் இவ்வளோ வேரியேஷன்னா, ரான் ஹாவர்டு, மார்டின் ஸ்கார்செஸி, இவங்க 2 பேருமே வந்து முதல் படத்துக்கும் 2வது படத்துக்கும் சம்மந்தமே இல்லாத வேரியேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே போவாங்க. இப்போ நம்ம ஊரில் கேட்குறோம்ல, ஒரு பிராண்டுக்குள்ள, அவங்கெல்லாம் பிராண்டுக்குள்ளே கிடையாது. ஸோ அவங்க ஸ்டீஃபன் சோடர்பர்க் அவருமே வந்து ஒரு ஏரியாவில் இருப்பார், பட் இருந்தாலும் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு அவங்களுடைய, அது எஸ்பெஷலி டிம் பர்டன், அவர் வந்து நிறைய ஃபேண்டசி மூடை மிக்ஸ்டாக பண்ணுவார். பட் அவ்வளோ ஸ்ட்ராங்கான எமோஷன் இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்கான சோசியல் மெசேஜ் இருக்கும். ஆனாலும் அவர் பண்ணுறது எல்லாமே ஃபேண்டசி. ஸோ அவர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். போட் அப்படி பற்றி பேசும்போது நீங்கள் இல்லை நான் இது அப்போ ஆரம்பிச்சது ஓடிடிக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ ஒரு படம் போட் ஓடிடிக்கு பண்ணுறதவே இல்லை. நாங்கள் வந்து கசடத்தபரை வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சோம். பட் அந்த சமயத்தில் கொரோனா அடி மேலே அடி கொடுத்துக்கிட்டு இருக்கப்ப வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணோம். போட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எடுத்ததில் தொடங்கியே இதை தேட்டர் ரிலீஸ்ன்னு தான் பிளான் பண்ணியே கொண்டு வந்தோம். தேட்டர் ரிலீஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். சார், எனக்கு இப்போது இந்த தேட்டர் ரிலீஸ் அப்புறம் இந்த ஓடிடி ரிலீஸில் இருக்க கன்ஃபியூஷன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த தியேட்டர் ரிலீஸ் அப்படின்னு வந்துட்டா இப்போ நிறைய பேர் ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறது, சொல்கிற ரிவ்யூஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த இன்டர்வல் பிளாக் வந்துட்டு செம்மையாக இருந்தது, அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப் அந்த சூடு பிடிக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் 2 ஆஃபை பிரித்து பார்க்குறாங்கல்ல. ஸோ நீங்கள் தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஏதாவது அந்த ஒரு பாயிண்ட்டை தேடுவீங்களா, இதுதான் இன்டர்வல் பிளாக்காக வைக்கணும் அப்படின்ற மாதிரி? கண்டிப்பாக நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் மேலை நாடுகள் எல்லாமே வந்து அது 1.5 மணி நேரம் அப்படியே போகும். அங்கே இன்டர்வல் பிளாக் கிடையாது. தேவைப்பட்டால் ஒரு வேளை ஆஃப் பண்ணிக்குவாங்களா இருக்கும், அவ்வளோதான். இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த செஷனுக்கு ஒரு பிஸ்னஸே இருக்குது. வெளியில் நீங்கள் 300 ரூபா பாப்கார்ன் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன ஹாட் டாக் வாங்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு வரணும், இல்லாட்டி அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்போ நம்மளுடைய பேட்டர்னே வந்து ஒரு இன்டர்வல்னு யோசிக்கும் போது, அப்போ அந்த இடத்துல ஒரு பேங்க் இல்லைன்னா இவங்க அந்த பாப்கார்ன்லேயோ மற்ற கவனத்துலேயோ எதையோ ஒன்று மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால சினிமா தோன்றின காலத்துலேருந்தே நம்ம ஊரில் வந்து இன்டர்வல் பேங்குன்ற ஒன்று இருக்குது. பட் அதை தாண்டி ஒரு ஸ்கிரிப்டாகவே வந்து நடுவில் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் தேவைப்படுது. ஜென்ரலாகவே ஈவன் சிங்கிள் அட்டம்ப்டாக பார்த்தாலுமே ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கதையை வந்து இன்னும் சுவாரஸ்யப்படுத்தும், அவ்வளோதான். இந்த படத்தில் சிம்புதேவன்ஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க போட்டில்? நான் வந்து அப்படி என்னை எப்பயுமே பிரித்து பார்த்ததில்லை. ஏன்னா இந்த மொத்த கதையோட எல்லா பார்ட்டையுமே நான் தான் ஒர்க் பண்ணுறேன். அதை வந்து பண்ணணுங்கும்போது அந்த சின்சியாரிட்டியும் உண்மையோடையும் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். அதனால் நான் பிரித்து பார்க்கல. இருந்தாலும் இது வந்து நான் வழக்கம் போல் எப்பயும் நான் அந்த கதைக்கு எவ்வளோ உண்மையாக இருப்பேனோ அதே அளவுக்கு உண்மையாக சின்சியராக பண்ணியிருக்கேன். மற்றபடி இதை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கான எலிமெண்ட்ஸாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அது நாங்கள் R&D பண்ணும்போது எங்களுக்கு ரேடியோ ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு சுறா ஒன்று இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன எலிமெண்ட்ஸு. பட் இதுவும் கதையோட சேர்ந்தது தான். சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் தாட். இந்த போட் திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும்னு சொல்லிட்டு சினிமா கண்டிப்பாக ஆகஸ்ட் 2 படம் ரிலீஸ். அவசியம் எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். Hola! Vacation to Vietnam starts from rupees 39,999 only. GT Holidays.